நீ அவரு நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் உன்னை வருத்திக்கிட்டே இப்ப எல்லாம் பண்ண. ஆனா அதுக்கு அவர் உனக்கு கொடுத்த மரியாதைய பாத்தியா? நீ அவருக்காக இந்த மாதிரி என்ன வேணாலும் பண்ணுவ. ஆனா சத்தியமா சொல்றேன், அவருக்கு கடைசி வரைக்கும் உன் மேல ஒரு சொட் கூட காதல் வராது. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் கொடைக்கானலுக்கு இது வரைக்கும் போனதே இல்லன்னு சொன்னேன். அத மனசுல வச்சுட்டுதான் நீயும் வான திடீர்னு என்ன கிளம்ப வச்சு கூட்டிட்டு வந்தாரு. அது அவங்க அம்மாவை சந்தோஷப்படுத்துறதுக்காக. இல்லடி, அப்படின்னா தெரியாத ஊர்ல என்ன நைட் வாக் கூட்டிட்டு போவாரா? லேக் பக்கத்துல எனக்காக எவ்வளவு அழகா கேம்ப் ஃபயர் ரெடி பண்ணாரு தெரியுமா? சும்மா முட்டாள்தனமா பேசாத. ஏய், நீதான் இன்னும் அவரை புரிஞ்சுக்காத முட்டாளா இருக்க. சரி, நான் முட்டாளாவே இருந்துக்கிறேன். அவரு குளிர் காயணும்னா அவரே பண்ணிருக்கலாமே. என்ன எதுக்கடி கூட்டிட்டு போகணும்? அப்பதானே நீ ஊருக்கு போனதும் உன் அத்தை கிட்ட சொல்வ. புரியல. உனக்கு எதுவுமே புரியல. அதுதான் பிரச்சனையே. ஊருக்கு போய் நீ உன் அத்தை கிட்ட என்ன சொல்லுவ? அவர் எனக்காக லேக்ல கேம்ப் ஃபயர் ரெடி பண்ணாரு, என்ன சைக்கிள் ஓட்ட சொல்லி அவர் ஃப்ரண்ட் பார்ல உட்கார்ந்துகிட்டாரு, 2 பேரும் லேக் சுத்தி சுத்தி ஜாலியா என்ஜாய் பண்ணோம். இந்த கதை தானே. அதை கேட்டு உங்க அத்தை அப்படியே சந்தோஷத்துல பூரிச்சு போயிடுவாங்க. அவருக்கு தேவை அதுதானே. இங்க பாரு, நானே அவரு கோச்சிட்டு போயிட்டாருன்னு டென்ஷன்ல இருக்கேன். சும்மா தேவை இல்லாம இதை போட்டு குழப்பாத. நான் ஒண்ணு உன்னை குழப்பல. குழப்பத்துல இருக்கிற உன்னை எப்படி தெளிய வைக்கிறதுன்னு புரியாம இப்ப வரைக்கும் உன்னை நினைச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். உனக்கு தாண்டி புரியல. என் கையில காயம் ஆயிடும் தான் பயந்துட்டாரு. அந்த அக்கறையில தான் ஏன் இப்படி பண்ணனு திட்டினாரு. அவர் அம்மா மேல இருக்கிற பயம். கை மட்டும் வெந்து போய் உனக்கு ஏதாவது ஆயிருந்தா அவர் அம்மா மூஞ்சில எப்படி முழிப்பாரு? எப்படி அவளை பாத்துக்காம விட்டேன்னு கேட்டா என்ன பதில் சொல்வாரு? அதுக்கான டென்ஷன் ரியாக்ஷன் தான் இது. அவருக்கு மத்தபடி உன் மேல லவ்வும் இல்ல, ஒரு மொண்ணங்கட்டியும் இல்ல. நீ பேருக்கு தான் அவருக்கு மனைவி. அவர் உன்னோட வாழ்ந்துட்டு இருக்கிறது போலியா? அதை நீ நெஜோன்னு இன்னும் நம்பிட்டு இருக்க பாரு. அது உன்னோட அறியாம அவரோட பலமே அதுதான். அதனாலதான் உன்னை ஈஸியா ஏமாத்திட்டு இருக்காரு. போதும்டி, இன்னும் எவ்வளவு நாளைக்குதான் இப்படியே ஏமாந்துட்டு இருக்க போற நீ? இனிமேல் அது